எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஆகச்சிறந்த திருக்குறள்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின் அப்படின்னு சொல்றாருங்க. என்ன அற்புதங்க! யாரெல்லாம் எந்த குடும்பத்திற்கு, எந்த மனைவிமார்களுக்கும், எந்த ஒரு கணவன்மார்களுக்கும், கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் குழந்தை பெறுது, அந்த பெறக்கூடிய அந்த குழந்தைகளை எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் சேர்ந்து செய்யலாம, எந்த ஒரு தீய செயல்களுக்கு அவர்கள் ஆளாக்காம நல்ல அறிவுடைய மக்களாக அவர்களை பெற்று வளர்த்தெடுத்தல் இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல மக்களை யார் ஒருவர் பெற்று எடுத்து வளர்த்து எடுக்கிறார்களோ அவர்களுக்கு 7 பிறவியிலிருந்தும் தீமைகள் வந்து சேராதுன்னு சொல்றாருங்க. நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்பது, அது அழகா சொல்றாரு பாருங்க. பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவிலிருந்தும் வரக்கூடிய துன்பங்கள் வராது, சேராது அப்படின்னு சொல்றாருங்க. இந்த திருக்குறளை உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்கள். நாம் இந்த குழந்தைகளை வளர்ப்பது போல அவர்கள் அடுத்த தலைமுறைகளை நாம ஆக்கச் சிறந்த அறிவு சார்ந்த தலைமுறைகளாக இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும். அதுல சொல்றாரு பாருங்க, 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.